இப்போ திமுக வந்து பாஜக உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே போல் காங்கிரஸ் வளரக்கூடாதுங்கிறதுலையும் குறியாக இருக்கிற மாதிரி தகவல் வருது. அப்படிலாம் இல்லை. எங்களுடைய வளர்ச்சி இல்லாத காரணத்துல வேற யாரையும் ப்ளேம் எல்லாம் பண்ண மாட்டேன். நான் எங்களை தான் தான் ப்ளேம் பண்ணுவேன். நாங்கள் வளரணும்னா நாங்கள் செயல்படணும், நாங்கள் மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்லணும், எங்களுடைய கட்டுமான வசதியை நம்ம ஒழுங்குபடுத்திக்கணும். நாள்தோறும் நாங்கள் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸில் நாம் வந்து வளரணும்னாங்க நடைமுறை பிரச்சனைகளை இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நடைமுறை பிரச்சனை அழுத்தமாக பேச வேண்டும். அதில் கொஞ்சம் நாங்கள் தவறி விட்டோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ ஜென்சி தலைமுறை எப்படி இருக்குங்க? தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, இந்திய அளவில் எப்படி இருக்கு? உலகம் எங்குமே ஜென்சிக்கு வந்து வாடிக்கையான அரசியல் மீது நம்பிக்கை கிடையாது. நீங்கள் பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது, நேபாளில் ஆச்சு, ஆனால் இப்போ ஸ்ரீலங்காவில் ஆச்சு. ஜென்ரலாகவே ஜென்சிக்கு வந்து ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ் பாலிடிக்ஸ் பிடிக்காது. புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அது பின்னாடி அது ஒரு போகிறதுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஜென்சியில் வாடிக்கையான அரசியல் கட்சிகள் தான் திருப்பி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ்லேயும் அடுத்த மாதம் தேர்தல் நடக்க போகுது. இந்த ஜென்சி ஒன்றும் ஆட்சி வர மாதிரி எனக்கு தெரியல. இப்போ கூட இந்த கலிதா ஜியா இறந்து போயிட்டாங்க. அவங்க பையன் 17 வருஷம் கழிச்சு தாரிக் ரஹ்மான் இப்போ லண்டன்லேருந்து வந்திருக்காரு. அவர் தான் அந்த கட்சி தலைவராக. அதனால் வாடிக்கையான அரசியல் கட்சிகள் தான் ஜனநாயக ஒரு தேர்தலில் நின்று ஜெயிக்கிறாங்க. ஜென்சி வந்து அவங்களுடைய கோவத்தை கொஞ்சம் வெறுப்பா அப்பப்போ காமிக்கிறாங்களே தவிர ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக எங்கேயுமே மாறுறதுக்கு இங்கேயும் சிரமம்.